Hey guys, Vivo வந்து ஃபைனலாக அவங்களோட ஃபர்ஸ்ட் கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Vivo V23 சீரீஸில் Vivo V23 அண்ட் V23 Pro ரெண்டு 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. Vivo V23 8GB ஆஃப் ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் 29,990க்கும் அண்ட் 12+256 34,990க்கும் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் Vivo V23 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8+128 38,990க்கும் அண்ட் 12+256 43,990க்கும் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Vivo V23 Pro January 13லேருந்து அவைலபிள் இருக்கும் அண்ட் Vivo V23 ஃப்ரம் January 19லேருந்து அவைலபிள் இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் விவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பை பண்ண முடியும். அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டுன்னு ரெண்டு கலர் வேரியண்ட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ இதில் கோல்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சிங் டிசைன் வந்து வரும். ஸோ இப்போ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுலேருந்து அப்படியே ஸ்கை ப்ளூ கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகுது. ஸோ எப்பவுமே விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும், ப்ளஸ் இதில் அடிஷ்னலாக இந்த மாதிரி கலர் சேஞ்சிங் டிசைன் ஸோ பார்க்கறதுக்கே வந்து நல்லாயிருக்கு. ஸோ ரொம்பவே வந்து நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த கேமரா மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர் சேஞ்சஸும் வந்து இல்லை. ஸோ சிமிலராக அதே மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஃபோன்லாம் பேசுகிறீங்கன்னா ஃபோன் எடுத்து காதில் வைக்கும் போது ஒரு கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் அண்ட் அகைன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு கோல்டு கலர்ஸ் வந்து வரும். ஸோ லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த விவோட கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் விவோ ரெகுலராக வந்து இதே மாதிரி ஒரு சிமிலர் ப்ரைஸில் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க எப்பவுமே. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் சேஞ்சிங் டிசைன் அப்படின்ட்டு ரொம்ப ஓவராக வந்து ப்ரைஸ் கோட் பண்ணாமல் கரெக்டான ப்ரைஸாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் ப்ரைஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதை பற்றி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thanks for watching this video guys.